ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் திவ்யா. இன்றைக்கி ஒரு ப்ராடக்டிவ் டே தான் நம்ம பார்க்க போகிறோம். இது காலையில் ஒரு 10 o'clock பக்கம் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஷெட் இருக்குது, கவு ஷெட் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் போய் பார்த்துட்ருப்போம். பையனை கூட்டிகிட்டு போய் நான் காட்டிகிட்டு இருப்பேன். அவன் கொஞ்சம் வாக்கிங் போன டைமில் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருப்போம். இந்த மணி பிளான்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் வந்து நான் ஷாப்ஸியில் வாங்கினேன். 2 இப்போ செட் ஆஃப் 2 வந்து வாங்கினேன். 80 rupeesக்கு வாங்கினேன். நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஓகே, இது ரொம்ப டெக்கோருக்கு நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து 16-in-1 ப்ராடக்ட், மசாலா கண்டெய்னர். இது நல்லாயிருக்கு. நான் இது ஷார்ட்ஸ்லேயே நான் காட்டியிருப்பேன். இது நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. நல்லா ஒரு கிராண்டான ஒரு லுக் கொடுக்குது. இதெல்லாம் நான் ஃபுல்லாக மசாலா டப்பாலேருந்து வந்து இந்த கண்டெய்னருக்கு ஃபுல்லாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் நான் ஃபுல்லாக அதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒன்று நான் டெக்கோருக்காக வச்சேன். இந்த கலர் வந்து காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறப்போ, ஃபோட்டோ எடுக்கிறப்போ அது நல்லா ஒரு வைப்ரண்ட்டான ஒரு லுக் கொடுத்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு. ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இந்த கீழே இருக்க ஷெல்ஃபும் வந்து நான் ஷாப்ஸியில் தான் வாங்கினேன். அடுத்ததாக என் பையனுக்கு வந்து இப்போது 2.5 years ஆச்சு. இது பால் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த பாலில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அப்படின்னு வெளியேருந்து நான் எனக்கு வாங்கி கொடுக்குறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. எனக்கு எதுவாக இருந்தாலும் அவனுக்கு நானே செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாகும். இல்லைன்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே ஃபுட்டு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நான் பேரண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ புரியுது. அதுக்காக நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எங்கள் டாக்டர் கிட்ட கேட்டேன். அவங்க தான் இதை சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து 2 கப் மக்கானா எடுத்திருக்கேன். தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் 1 கப் வந்து முந்திரி, 1 கப் பாதாம், இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு 1/2 கப், அதாவது 2 டீஸ்பூன் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ரோல்டு ஓட்ஸு. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் 1 கப் நடக்கல்ல எடுத்திருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான். இதை நல்லா வந்து அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இதை வந்து அரைக்கிறப்போ நடக்கல்லையிலேருந்து, பாதாம், முந்திரியிலேருந்து கொஞ்சம் ஆயில் விடும். ஸோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் 1.5 கப் வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 கப் இல்லை, 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அது வந்து வீக்ஃபீல்டோட கொக்கோ பவுடர் நான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டும் நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா 1 கப் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது வந்து நான் ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டேன் எப்போவுமே அவனுக்கு. அதனால் இதுலேயே நான் கரும்பு சர்க்கரை சேர்த்து வச்சிட்டேன்னா, இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா இதவே நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதாவது கரும்பு சர்க்கரைன்னு எதுவுமே நான் கலக்காமல் இதை அப்படியே போட்டு யூஸ் பண்ணிக்குவேன். இது ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. நல்ல டேஸ்ட், ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் இருந்துச்சு. கொக்கோ பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். நான் எதுக்கு கலந்துருக்கேன்னா அது ஒரு சாக்லேட் ஃபீல் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் கலந்துருக்கேன். இதை தான் நான் டெய்லி அவனுக்கு மார்னிங் நான் கொடுத்துட்ருக்கேன். மார்னிங் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து சாலிடாக ஒரு மில்கே நான் கொடுத்துருவேன். நல்லா அப்படியே ஒட்டாமல் வந்திருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சலிச்சு எடுத்துருந்தீங்கன்னா. இது வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது தான். இது வந்து செட் ஆஃப் 5 கண்டெய்னர் 119க்கு நான் வாங்கினேன். இதில் ஃபஸ்ட் கண்டெய்னர் வந்து ரொம்ப பெரிய கண்டெய்னர். அதாவது ஒரு 4-5 காய் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இதை கவரில் தான் வைப்பேன் எப்போவுமே காய். நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சதில்லை. பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து ஆப்ஷனல் தான், அது வைக்கக்கூடாது. நான் வந்து இப்போது ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேங்குது ஃப்ரிட்ஜில் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் நான் காயெல்லாம் நான் இப்போது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது. ரெண்டாவது கண்டெய்னரில் ஃபுல்லாக நான் வந்து இந்த குடமிளகா நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம். அதனால் நான் அதை வச்சுட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பீஸ் இருந்துச்சு. அதை வந்து நல்லா அன்ராப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற கண்டெய்னர் தாண்டி வேறு இந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக மாற்றி வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்சம் இந்த புதினா தலை வந்து அப்பப்போ நான் உருகி எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டேன்னா அப்பப்போ வேணுங்கிறப்போ அப்போவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால. அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்னென்னா, இதுவும் நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இது எல்லாமே நல்ல ப்ராடக்டாக இருக்குது. மணி ஒர்த்தியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டி அண்ட் ஒர்த் நல்லாவே இருக்குது. இதெல்லாமே இதோட லிங்க் எல்லாம் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பாருங்கள். இந்த செட் ஆஃப் 3 கண்டெய்னரும் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 99 rupeesக்கு வாங்கினேன்.
கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. ஓகே, நல்லா கெட்டியாக இருக்குது. ஏனோ தானோன்னு இல்லை, ஓகே நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியானது தான். இதெல்லாம் நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நான் எப்போவுமே ஜியோ மார்ட்டில் தான் நான் வாங்கிப்பேன். ஏன்னா அதில் ஆஃபரும் இருக்கும், குவாலிட்டியானதும் கொடுக்குறாங்க. ஏதாவது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்தாலோ, ஏதாவது மாடரேட் இருந்தாவோ, ஏதாவது நம்மளுக்கு ஃபோன் பண்ணி அப்போவே கேட்டுப்பாங்க. 10 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ணிடுறாங்க. வித்தின் 30 மினிட்ஸில் நம்மளுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. இது வந்து நான் குட் லைஃப் பிராண்டோடது நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். 3மே குட் லைஃப் தான், நல்லாயிருக்கு 3மே. இந்த மக்கானா வந்து ப்ரைஸ் வந்து எனக்கு 65% ஆஃபர் வந்துச்சு, அதில் நான் வாங்கினது. இதெல்லாமே நல்லா இருக்குது. மக்கானா வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் இந்த டைம் வாங்கின கேஷ்யூஸ் வந்து ஃபுல் ஓல் கேஷ்யூன்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக இருக்குது. அது வந்து உடையாத முந்திரி. அப்புறம் பாதாம் வந்து நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி. இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.